இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் மத்தேயு 11, 28, 29, 30 வசனத்தை படித்தீங்கன்னா 11வது வசனத்தில் போட்டிருக்கு, பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ இதில் ஒரு 2 கோட்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், 2வது என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து சில இளைப்பாறுதல்கள் கிடைக்கும். அது என்ன இளைப்பாறுதல்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு அவரால் மட்டும்தான் இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட பாரங்களும் நம்ம வாழ்க்கையில் உண்டு. அது எப்பேற்பட்ட பாரங்களாக இருக்கும்னு நம்ம நினச்சிருக்கிறோமா? நினைக்காது. ஒருவேளை நம்ம அநேக நாட்கள் நம்ம நினைக்கிறோம் பாரம்னு சொல்கிறது ஒரு பண கஷ்டம், அதுகிட்ட ஒரு கவலை, அதுகிட்ட ஒரு தேவை, அல்ல நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கிற நேரம் வருகிற ஒரு பாரம். ஆனால் அதில் என்ன போட்டிருக்குன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அப்படின்னா இந்த வருத்தம்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்துக்கு உள்ளாடி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆத்துமாய்க்கு உள்ளாடி இருக்கிற ஒரு சம்பவம். அந்த ஆத்துமா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நேரத்தில் அந்த ஆறுதல் கொடுக்கறதுக்கு யார் இருக்கான்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலுக்கு யார்கிட்ட போகலான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாயினால் சொன்ன ஒரு வசனம், ஏன் கிட்ட வாருங்க, வேறு யார்கிட்ட போனாலும் இது என்ன ஆகாது, கிடைக்காது. ஏன் கிட்ட வந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வருத்தத்தை போக்க முடியும். வேறு ஜனங்களால் ஒன்றும் அந்த வருத்தத்தை போக்கடிக்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இது நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகள்னால் வருத்தப்படுகிற அனுபவம் தான் அநேகமாக இருக்கும். தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் நம்மளை வைத்துக்கொண்டு அல்ட்டா நாம் இல்லாத பொழுது நம்மளை பற்றி பேசுகிற ஒரு அனுபவமாக இருந்துன்னு வைங்களேன், அது காதில் கேட்க வருகிற நேரம் நமக்கு இருதயம் வருத்தப்படும், அல்லன்னா சஞ்சலப்படும். அப்படி ஒரு பாரத்தை தான் யாரால் மாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்டால் மட்டும்தான் மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் இன்னும் சொல்ல முடியும், நம்ம சொசைட்டினால் நமக்கு வருகிற பாரங்கள், நம்மளை ரிலேட்டிவ்ஸ்னால், அல்லது நம்ம ஃபேமிலினால், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால், நம்ம கொலீக்ஸ்னால், இல்லாட்டா ஒரு இன்னொரு சக மனுஷனால் வருகிற ஒரு பாரம். அப்படின்னு சொல்ல போனால், இன்னும் ஆழமாக சொல்ல போனால், நமக்கு மனதுக்கு சஞ்சலம் கொடுக்குற வார்த்தைகள், நம்ம இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிற செயல்பாடுகள், இன்னும் சொல்லுவோம் அதிலேருந்து வெளியே வராமல் இருக்கிற சில சந்தர்ப்பங்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு அனுபவம். ஏன்னா கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன, காசு கொடுத்தா தீந்துடும். இன்னும் சொல்ல போனால் வியாதிகள் இருந்துச்சுன்னா குணம் ஆகிட்டா தீந்துடும். வேறு தேவைகள் சந்திக்கப்பட்டுனா தீந்துடும். அதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் மருந்துகளும் இருக்குது, அநேக காரியங்களுக்கு. ஆனால் இருதயத்துக்குள்ளாடி படுகிற சில அவமானங்களுக்கும், சில துக்கமரகான காரியங்களுக்கும், சில ஆறுதலான விஷயம், ஒரு இழப்பு, அது என்னென்னா நம்ம இருதயத்தை பாதிக்கல, அது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது. அல்லனா எதிர்பார்த்திருந்த ஒரு காரியங்கள் சில சிச்சுவேஷன்ஸ்னால நடக்காமல் போகிற ஒரு அனுபவம், அது வருத்தத்துக்குரிய ஒரு காரியமாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது. அந்த வருத்தத்துக்கு, அந்த பாரத்துக்கு மருந்து கிடையாது. அதுக்கு ஏற்ற கேட்குறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் வர முடியும். அப்படி இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம போகும், அவர் நமக்கு எப்படி ஆறுதல் அளிப்பார்னு பார்த்தீங்கன்னா, 29வது அதிகாரத்தில் வசனத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இந்த பாரத்தில் ஆத்துமா பாரத்தை குறித்து தான் அவர் சொல்லியிருக்கார். ஆத்மா பாரம்னா நம்முடைய ஆத்மா துக்கித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து தான் அதில் பேசப்பட்டிருக்கு. அப்போ நான் மனத்தாழ்மை உள்ளவர், அதனால் நீங்கள் தைரியமாக நட்ட வாங்க, எனக்கு நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த நுகத்தின்படி ஜீவிக்க, என்னை போல ஜீவிக்க கற்றுக்கொண்டால், நான் சொல்கிறதுபடி செய்தால் உங்களை என்ன, உங்களை ஆத்மாக்கு என்ன கிடைக்குமா, ஆறுதல் கிடைக்குமா. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நம்ம இந்த ஒரு மாடுகளுக்கு கழுத்தில் ஒரு நுகத்தை எடுத்து போடுவாங்க. ஏன்னா அது சிதறி போகாமல் இருக்க ஒரே லைனில் 2 மாடுகளை பூட்டி வைப்பதற்காக நம்ம கழுத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு நுகம் இல்லையா. அப்படி பார்க்குறோன்னா, அவருக்கு நுகம்னு சொல்கிறது என்னுடைய நுகம்னா, அவர் நுகத்தில் 2 அணத்தை வைத்திருக்கிறாங்க. நுகத்துக்கு ஒரு சைடில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் இருக்கிறாரு, இன்னொரு சைடில் யார் இருக்கிறாங்க, நாம் இருக்கிறோம். அதான் அந்த என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள்,
ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா ஒரு சைடில் நான் இருப்பேன், ஒரு சைடில் நீங்கள் இருக்கிறீங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வசனத்தின்படி அதை தூக்கி கொண்டு நடக்கிற அனுபவம். வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு நடக்கும்போது நம்ம கூட யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ரெண்டாவது அந்த வசனம் யாருக்கு உள்ளாடி இருக்குது? நமக்கு உள்ளாடி இருக்குது. அப்போ இந்த நுகத்தை தூக்கும் பொழுது நாம் அவருக்கு நுகத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்து நம்ம என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம நுகத்தை தூக்கிட்டு நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை கற்றுக்கொண்டு நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரு மாடை பழக்கிக்கிறதுனா பயங்கர கஷ்டம் இல்லையா? அவங்களுக்கு தெரியும். நுகத்தை கட்டின மாடை, ஒரு இதுவரை கட்டப்படாத ஒரு மாடை திடீர்னு நுகத்தில் போட்டு வயலில் உழ வைக்க நேரம் ஃபஸ்ட்டு அது கஷ்டப்பட்டு தான் செய்யும். ஆனால் அது பழகி கொண்டால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுபோல் தான் வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை படி செய்ய பழகிற நேரம் கற்றுக்கொண்டால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிற நேரம் ஆட்டோமேட்டிக் என்னாகும்? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் மாறி கிடைக்கும். அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். நம்ம ஆத்துமாக்கி ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த ஆத்துமாக்கி இளைப்பாறுதல் கிடைக்கிற அனுபவம் எப்போ வருவோம்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க இயேசு கிறிஸ்து போகணும். இயேசு கிறிஸ்து போகிறது மாத்திரம்னா அவருடைய முகத்தை எடுத்துக்கொண்டு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதன்படி ஜீவிக்க பழகி கொள்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு லாஸ்ட் வசனம் கொடுத்துருக்கு, என் நுகம் மெதுமையும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவரோட நுகம் ரொம்ப லகுவாக இருக்கும். வசனம் ரொம்ப லகுவாக தான் இருக்கும். ப்ளஸ் அவருக்கு சும்மா பேர்டன் சொல்லும்போது அது ரொம்ப ஈஸி. செய்ய வேண்டிய காரியங்கள், கொண்டு சுமக்க வேண்டிய காரியங்கள் இல்லை, வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நடக்கும் அதன்படி ஜீவிக்க வரணும்ல. அப்போ அதனால் இந்த நாளில் நம்ம ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், இருதயத்துக்கு பாரமான அநேக காரியங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் உதிரை தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் லெக்கையை நோக்கி கொடுக்குற அனுபவத்தில் நம்ம இருப்போம். ஏதாவது வருத்தப்படுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவனோடு பங்கிட்டு கொள்ளத்தக்க வண்ணமாக இருக்கட்டும். ஏன்னா இது எல்லாருக்க வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இருக்கும். தேவன் நம்மளோடு இருப்பாராக. ஆமென்.